ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 13 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து சுந்தரம் வந்து பேசுறாருல, இந்த புடவை நல்லா இல்ல. நீ கோயில் கட்டிட்டு வந்தல, அந்த புடவை கட்டிக்கோ. இல்ல, இல்ல இந்த புடவையே கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு புடவைய காட்டுறாரு. அதுக்கப்புறமா உங்க அம்மா வந்து எதுக்கு வெளியில போயிருக்காங்கன்னு தெரியுமா? நம்ம 2 பேரும் இந்த மாரி இருக்கணும் தான். உனக்கு இது கூட தெரியலையா? நீ என்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னா போதும். என்கிட்ட வந்து வேலை பார்த்ததுல வந்து 10ல 8 பேர் இந்த மாரி என்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணி தான் இந்த மாரி நல்ல இடத்துக்கு வந்திருக்காங்க. நீ வந்து அப்புறமா வசதி இதுன்னு சொல்லிட்டு அப்படி வாழலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவர் செஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ பார்த்தா டக்குன்னு அந்த டோர் ஓப்பன் ஆகுது. யாரு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது, அங்க வந்து பவானி நிக்கிறாங்க. பவானி அப்படியே வேகமா உள்ள வந்து, "நீ வந்து இவ்ளோ பெரிய பொறுக்கி" அப்படி சொல்லிட்டு வ செவுட்டுலயே ஒண்ணு குடுக்குறாங்க. அப்புறமா அந்த மொபைல் எடுக்குறாங்க. அது வந்து அங்க பக்கத்துலயே ஒரு பூந்தொட்டிக்குள்ள அந்த மொபைல் இருக்குது. "நீ செஞ்ச எல்லாமே இதுல ரெக்கார்ட் ஆயிருக்குது. இன்னையோட நீ தொலைஞ்சன்னு" சொல்லிட்டு நேரா அங்கருந்து கிளம்பிடுறாங்க. வெளியில பொன்னி வந்து நிக்கிறாங்க. பொன்னிய பார்த்தோனே 2 பேருமா ஆட்டோல கிளம்புறாங்க. அப்போ வந்து ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. பொன்னி வந்து பவானி கிட்ட போய், "நான் சொல்றத ஒரே ஒரு வாட்டி கேளுங்கக்கா. இந்த மாரி உங்க வீட்டுக்காரர் வந்து பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப தப்பா நடந்துக்கிறாரு. நான் உங்க கால்ல கூட விழுறேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கன்னு" சொல்லி பொன்னி வந்து ரொம்ப கெஞ்சுறாங்க. அதே மாரி சிவானி வாழ்க்கையும் உங்களையும் வந்து இந்த மாரி நான் காப்பாத்தணும்னு தான் நெனைக்கிறேன். நான் சொல்றத ஒரே ஒரு வாட்டி கேளுங்க அப்படின்னோனே, இங்க வந்து அப்பதான் பொன்னி வந்து என்ன சொல்றாங்கன்னுலாம் காட்ட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கெஞ்சின பிறகு தான் இவங்க பவானி வந்து இங்க வர்ற மாரி காட்டுறாங்க. இப்போ பவானி வந்து பொன்னியோட தோள்ல அப்படியே சாஞ்சு ரொம்ப அழுறாங்க. வீட்டுக்கு வந்தோனே நேரா வீட்ல வர எல்லாருமே வந்து இவங்களுக்கு கல்யாண நாள்ல, அதனால சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி, அதுவும் வந்து அவங்க அம்மா ஜெயா வந்து அவங்க கையாலயே சமைச்சிருக்கேன். மாப்பிள்ளையும் பவானியும் வந்தோனே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் வீட்ல பேசிட்டு இருக்கும்போது, பவானி வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. வந்தோனே அம்மான்னு சொல்லி ஓடி போய் அவங்க அம்மாவ கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. என்னாச்சுன்னோனே, "அந்த ஆளு என்ன ஏமாத்திட்டாம்மா. அவன நான் நம்பி ஏமாந்துட்டேன்னோனே." "யாரம்மா சொல்றன்னோனே." "எனக்கு என் கழுத்துல ஒருத்தன் தாலி கட்டினான்ல அவன தான்னோனே." "என்னம்மா சொல்ற?" அப்படின்னோனே, இந்த மாரி வீடியோ காட்டுனோனே, வீட்ல எல்லாருமே அத வாங்கி வாங்கி மாத்தி மாத்தி பார்க்குறாங்க. பாத்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப இதாயிருச்சு. என்ன இப்படி ஏமாத்தியிருக்கிறாமா அப்படின்னோனே, பொன்னி வேற வாசல்லயே பயந்து போய் நிக்கிறாங்க. அதோடயும் என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்